கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து பங்கேற்றிருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் குரு அவர்களுக்கும் மற்றும் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டம் 18 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நடக்கின்ற போராட்டமாகும். அதில் முதல் கட்ட கோரிக்கைகள் பெண் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு குறித்த போராட்டமாகும். முதலில் அதிகாரிகள் மட்டுமல்ல, நாம் அனைவருமே பெண் என்றால் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உயிர் முகத்தை உலகிற்கு அறிமுகம் செய்து காட்டுபவள் பெண். பெண் இல்லை என்றால் எந்த உயிரும் இந்த உலகத்தை காண முடியாது. அதிகாரம் செலுத்துவோர், அரசு அதிகாரம் செலுத்துவோர், அரசியல் அதிகாரம் செலுத்துவோர் அனைவரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளே. இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், அரசாங்கம், பத்திரிகை துறை, இந்த துறைகள் எல்லாம் பெண்கள் முன்னேறி வர முடிவதில்லை. தடையை மீறி வந்தால் அவர்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார்கள். நமது தளத்திட விதைகளை தளத்திட ஆரணை பதிவு பெற்ற அனைத்து பத்திரிகையாளருக்கும் அடையாள அட்டை வழங்கிட அடையாள அட்டை வழங்கிட. பாரபட்சம் காட்டாதே சிறு பத்திரிகையாளர் பாரபட்சம் காட்டாதே. வழங்கிட அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கிட. நடவடிக்கை PRO மீது நடவடிக்கை. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். நடவடிக்கை பத்திரிகையாளரை அவமதிப்பு செய்த நடவடிக்கை பழைய PRO மீது நடவடிக்கை. சரஸ்வதி நடவடிக்கை. பாரபட்சம் காட்டாதே பத்திரிகையாளர்களை அவமதிக்கும். தொலைக்காட்சி செய்தால் மீது ராபர்ட் மீது நடவடிக்கை. அடையாள அட்டை வழங்கிட. ஆரணை பதிவு பெற்ற அனைத்து பத்திரிகையாளருக்கு அடையாள அட்டை வழங்கிட. தளத்திட அடையாள அட்டை விதிகளை தளத்திட. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். பத்திரிகையாளர்களை ஆர்ப்பாட்டம். நடவடிக்கை. பழைய PRO மீது நடவடிக்கை.
தொலைக்காட்சி செய்தியாளர் லாபட் மீது நடவடிக்கை அமைப்பை பொறுத்தவரையில் பெண்களை மட்டுமல்ல பெண் பத்திரிகையாளர்களையும் ஒரு சேர மதிக்கிற கூட்டமைப்பு. எனவேதான் பெண் பாதிப்பு என்றவுடன் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு பெண்ணை தலைமை தாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிங்கத் தமிழச்சி அவர்களை தலைமை தாங்க நாங்கள் படித்தோம். அவர்கள் கூட இன்று இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நிமோனியாவுடன் போராடி கொண்டிருக்கிறார். எனவேதான் அவர் இங்கே வருகை பெற முடியவில்லை. இருந்தாலும் வருத்தத்தை பதிவு செய்தார்கள். எனவே நாங்கள் இந்த காவல்துறைக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், பத்திரிகையாளர் அலமேல் அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும், உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். PRO அதிகாரி இடமாற்றம் செய்தால் மட்டும் போதாது, அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாலியல் சீண்டல் கொடுத்த தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர், அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை தாண்டி சில முக்கியமான பத்திரிகையாளர் கோரிக்கைகளும் நாங்கள் வைத்திருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய எல்லா தோழர்களும் பத்திரிகையாளர்களோட முக்கியமான கோரிக்கையில் உண்டாச்சு. பெண் பாதிப்பு கோரிக்கை மட்டும்தான் முன்னிலையில் வந்துச்சு. ஆனால் இதில் பத்திரிகையாளர் கோரிக்கைகள் இருக்கு. இப்போ பத்திரிகையாளர்கள் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கோரிக்கை, இந்த அரசாங்கம் சிறு பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை கொடுக்குமா கொடுக்காதா? சிறு பத்திரிகையாளர்களை இந்த அரசு ஓரம் கட்டுவது மட்டுமல்ல, உயிரோடு கழுத்தை நெரித்துக் கொள்கிறது. நாங்க எங்க கொள்றோம் கேட்டா நான் சொல்றேன், அடையாள அட்டையே வாங்க விடாம தடுக்கக்கூடிய ஒரு அரசு கொள்ளுதா இல்லையா? கொள்ளுதான். அடையாள அட்டை விதிகளை தளர்த்த வேண்டும் என்று நாங்கள் போராடி இருக்கிறோம். எங்களது பாதுகாப்பு கூட்டமைப்பு இதுவரை 4 கட்ட போராட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த 4 கட்ட போராட்டத்திலும் செவிசாய்க்காமல் இருந்தால் அடுத்த கட்ட போராட்டம் சட்டசபை முற்றுகை என்ற வகையில் இருக்கும். இப்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு செய்தி, தொலைக்காட்சி செய்தியாளர் ராபர்ட் மீது நடவடிக்கை பாரபட்சம் காட்டாதே சிறு பத்திரிகையாளர் மீது பாரபட்சம் காட்டாதே நடவடிக்கை மாவட்ட PRO மீது நடவடிக்கை வழங்கிடு ஆரணை பதிவு பெற்ற அனைத்து பத்திரிகையாளருக்கும் அரசு அடையாள அட்டை வழங்கிடு அரசு அடையாள அட்டை அனைவருக்கும் வழங்கிடு நடவடிக்கை சரஸ்வதி மீது நடவடிக்கை பாரபட்சம் காட்டாதே சிறு பத்திரிகையாளர் மீது பாரபட்சம் காட்டாதே ஆர்ப்பாட்டம் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பத்திரிகையாளர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பல அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை தமிழக அரசு
தமிழக அரசு நடவடிக்கை செங்கல்பட்டு நிர்வாகமே நடவடிக்கை ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு பல முறை யோசிக்கும். பத்திரிகையாளர்கள் சரி என்று தெரிந்ததற்கு பின்புதான் போராட்டத்தில் அடி எடுத்து வைக்கும். ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் பின்னோக்கி அடி எடுத்து வைத்து கூட்டமைப்புக்கு பழக்கமில்லை. எத்தனை முயற்சிகள், அரசு தரப்பில் முயற்சிகள், அதிகாரி தரப்பில் முயற்சிகள், பெரிய பத்திரிகை முயற்சிகள், சக பத்திரிகையாளர் முயற்சிகள், இவ்வளவையும் தாண்டி இங்கே நாங்கள் வெற்றிகரமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வலி என்பதும் வலிமை என்பதும் வேறானது. வலி என்பது உணரக்கூடியது, வலிமை என்பது உணர்த்தக்கூடியது. வலிமைன்னா என்ன அர்த்தம்? வலிமைன்னா என்ன அர்த்தம்? ஒற்றுமைதான் வலிமை. அந்த ஒற்றுமைக்காக போராடுவது நமது பாதுகாப்பு கூட்டமைப்பு. பல கட்டங்கள்ல ஒற்றுமைக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்திருக்கிறோம். நேரில் வந்தா பேசுறதுக்கு அனுமதிக்கிறோம். எனவே ஒற்றுமைதான் வலிமை என்பதை உணர்த்துவதற்காக போராடி கொண்டு வருவது நமது தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு கூட்டமைப்பு. பத்திரிகையாளர்களுக்கு நெறின்னு ஒண்ணு இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு நெறி தான் இருக்கணுமே தவிர வெறி இருக்கக்கூடாது. பத்திரிகையாளர் நெறினா என்ன? பத்திரிகையாளருடைய விமர்சன நெறினா என்ன? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லை. பத்திரிகை நெறி என்பதும் பத்திரிகையாளர் விமர்சன நெறி என்பதும் இரண்டுக்கும் ஒரே ஒரு பொருள்தான், சமூக பொறுப்புணர்வு என்பதுதான் அடிப்படை. பத்திரிகை நடத்துவதற்கும் சமூக பொறுப்புணர்வு, பத்திரிகை மீது விமர்சனத்திற்கும் சமூக பொறுப்புணர்வு. இதை நான் சொல்லல, உலகமெங்கும் இன்று பத்திரிகையாளர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதுக்கு பெயர் புலிஸ்டர் விருது. அந்த புலிஸ்டர் தான் இந்த நெறிய முதல்ல அறிவிச்சார். அந்த நெறி இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறதா? பத்திரிகையாளர்கள் சமூக உணர்வோடு போராடுகிறார்களா? சமூக உணர்வோடு விமர்சனம் செய்கிறார்களா? எனவே நாங்கள் விமர்சனம் வந்தால் விமர்சன ரீதியாக பதில் சொல்வதற்கு தயார். அவதூறு என்றால் அதை கண்டுக்காமல் விட்டு விடுவோம். எனவே எந்த அவதூறும் எங்களது செயல்பாட்டை தடுத்துவிட